ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாஸ்க் வந்து பண்ண போறோம் அப்படின்னா டு டூ லிஸ்ட் அப்படின்னு தான் பண்ண போறோம். ஸோ டு டூ லிஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ யூஸ்வலாகவே பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு பேசிக் டாஸ்க் அப்படின்னாலே டு டூ லிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது ஏன் பண்ணுறாங்க? பிகாஸ் அதுலேயே வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். டு டூ லிஸ்ட் டாட் HTML. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டு டூ லிஸ்ட்னா நம்ம நார்மலாக இப்போ நம்ம நோட்ஸ்லாம் இருக்குல்ல, மொபைலில் நோட்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஏதாச்சும் நோட்ஸ் லோட்ஸ் வந்து டைப் பண்ணிட்டு ஆட் கொடுப்போம், ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஈவன் நம்ம டெலிட் Yeah. பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்த தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பேசிக்கான ஒரு யூஐ வந்து நம்ம சும்மா போட்டுக்கலாம். இதில் வந்து ஓகே, நம்ம நம்ம நினச்சா நம்ம வேணா நம்ம ஆல்ரெடி பூட் ஸ்ட்ராப் வந்து படிச்சிருந்தோம் இல்லையா? வேணா நம்ம அதில் இருக்க Yeah. பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி லைட்டாக பில்ட் பண்ணுவோம். ரொம்ப நம்ம பில்ட் பண்ண போகிறல. பூட் ஸ்ட்ராப் 5.2.3. Yes, இதுவா? ஐ திங்க் இதுதான். லெட்ஸ் சி இதுவா என்னன்னு செக் பண்ணுவோம். பிகாஸ் ஏன்னா சில இதில் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். பட் ஆனால் இந்த 5.2க்கு வந்து ஸ்டார்டர் டெம்ப்ளேட் கொடுக்கலையா என்னன்னு தெரியல. பிகாஸ் அது எந்த யூஆர்எல் இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஐ திங்க் இந்த சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இது ரெண்டுத்தும் போட்டாலே வரும் தான். ஸ்டைல் பேஜஸ் ஜேஎஸ். யா ஓகே, பூட்ஸ்ட்ராப் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் நார்மலாக நமக்கு இந்த மாதிரி வர்றதில்ல, வேறு மாதிரி வரும். ஓகே, ஸோ Yeah. இது நான் ஏன் கனெக்ட் பண்ண அப்படின்னா நார்மலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நார்மலாக இப்போ நம்ம டைப் பண்ண நம்ம ஏதோ ஒரு கேரக்டர்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணல, லைக் ஒரு சென்டென்ஸ் வந்து டைப் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஆட் பட்டன் ஒன்று வைக்க போகிறோம். ஆட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நார்மலாக வந்து ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் வந்து ஓகே, இதில் டிவ்வில் வந்து கண்டெய்னர் கூட வச்சுக்கலாம். டிவ் கிளாஸ் கண்டெய்னர். ஸோ பூட் ஸ்ட்ராப்லேயே ஆல்ரெடி நம்ம பூட் ஸ்ட்ராப்பில் பார்க்கும்போதே பார்த்துருவோம் கண்டெய்னர்னா என்ன. கண்டெய்னர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஸ்பேஸ் விடும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் டேரெக்டாகவே இன்புட் டேக் போயிடுறேன். ஸோ இன்புட்டில் வந்து டெக்ஸ்ட்டுன்னு போயிட்டு ஸோ அதில் வந்து நம்ம என்ன கிளாஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ தட் இதுக்கு தேவையான பேசிக் ஸ்டைலிங் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே போனோம் அப்படின்னா இது ஃபார்ம் கண்ட்ரோல் இவ்வளோ பெரிய இது வந்து கிடச்சிருக்கு. அண்ட் வந்து இப்போ நான் இது கூட வந்து என்ன போகிறேன் அப்படின்னா ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன். என்ன பட்டன் அப்படின்னா ஆட் பட்டன் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளேயுமே நம்ம கிளாஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ கிளாஸில் வந்து அது என்ன பிடிஎன் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அண்ட் அதுக்கு ஏதாவது ஸ்டைலிங் அப்படின்னா பிடிஎன் ஐபன் பிரைமரி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ப்ளூ கலரில் வந்து வந்துருக்கும். Yeah. Blue ஸோ color. இந்த மாதிரி Yeah. வந்துருக்கும். அண்ட் ஸோ இது பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம என்னன்னா ஒரு யூஎல் லிஸ்ட் மாதிரி எடுத்துட்டு அண்ட் அதில் வந்து என்ன பண்ணுவோம், எல்ஐயில் லைக் ஏதோ ஹலோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஹலோ, இதுக்குள்ளே ஒரு ஸ்பேன் மாதிரி கூட வச்சுக்கலாம். பிகாஸ் நான் இதுக்குள்ளே ஒரு பட்டன் ஒன்று வைக்கிற மாதிரி ஹலோன்னு இப்படி வச்சு ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பட்டன் மாதிரி வச்சுட்டு நான் இதில் வந்து என்ன டெலிட், இதுக்குள்ளே போயிட்டு நான் கிளாஸ் பிடிஎன் டேஞ்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் நிறைய லிஸ்ட் நான் ஆட் பண்ண நான் டைப் பண்ணி ஆட் பண்ண எனக்கு வந்து இந்த மாதிரி கீழே வந்துருக்குமா. ஸோ நான் எப்போ நான் டெலிட்டை கிளிக் பண்ணுறேனோ இது எனக்கு பர்டிகுலர் லைன் வந்து ஃபுல்லாக டெலிட் ஆகணும். ஸோ அதுதான் வந்து என்னோட இன்டென்ஷன். ஸோ இங்கே நான் ஏதாச்சும் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஆட் பண்ணோடனே எனக்கு வந்து இது ஆட் ஆகும். அதாவது இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்ம் குரூப் ஐ கெஸ். அண்ட் இதை நம்ம அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஸோ
ஸோ எக்ஸாக்ட்லி ஃபார்ம் குரூப்பில் போடும் ப்ளஸ் இது எல்லாமே ஃபார்ம் எல்லாமே அடுத்து நம்ம தனியாக போட்டாலும் ஒன்று தான். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே இப்போ நம்ம இதுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இப்போ அது பண்ண போகிறோம். நம்ம டார்கெட் பண்ணுவோம்ல, கிளாஸஸோட ஐடி நம்ம யூஸ் Yeah. பண்ணலாம். பிகாஸ் இந்த இந்த எலமெண்ட்டில் இருக்க டார்கெட் பண்ணல. இது வந்து என்னன்னா நம்ம இன்புட் டெக்ஸ்ட் இங்கே தான் நம்ம இன்புட் டெக்ஸ்ட் வந்து பண்ண போகிறோம். அண்ட் வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து ஆட் பிடிஎன் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் வந்து என்னன்னா இந்த யூஎல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடியில் வந்து நோட்ஸ் லிஸ்ட்னு சும்மா வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம இதுக்கு வந்து இது ஏன் தேவை அப்படின்னா இது வந்து நம்ம டைப் பண்ணுறது வந்து எடுக்கிறதுக்காக. ஸோ இதுக்குள்ளே என்ன டைப் பண்ணுறோமோ அதை வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆட் நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா ஆட் நம்ம எப்போ அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணுறோமோ ஸோ அந்த விஷயம் வந்து இதுக்குள்ளே யூஎல்குள்ளே ஆட் ஆகணும், இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து ஆட் ஆகணும் அப்படின்றதுக்காக எழுதுறோம். அண்ட் யூஎல் எது எடுக்கிறோம்னா இந்த இடத்துல ஆட் ஆகணுன்றதுக்காக, இந்த யூஎல்குள்ளே வந்து இந்த விஷயங்கள்லேருந்து ஆட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இங்கே வந்து 3 ஐடி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வேணா கூட லேட்டர் நம்ம வேறு எங்கேயாச்சும் ஐடி வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை பார்த்தோன்னே தெரியுதுன்றதுனால நம்ம அதை மட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சேம் இப்போ இதோட டேக்ல இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்து நம்ம வச்சுக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் வந்து லெட்டு இன்புட் சரி இதே கூட வச்சுக்கலாமே, இன்புட் டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம். இன்புட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இன்புட் டாட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து லெட்டு பட்டனுக்கு வந்து எடுக்கிறோம். ஸோ ஆட் பிடிஎன் அதில் வந்து அப்புறம் லெட் நோட்ஸ் லிஸ்ட். ஓகே, இது 3மே இப்போ வந்து எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போ வந்து டைப் பண்ணுறோமோ ஸோ அப்போ டைப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம் இல்லையா, ஆட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணும்போது Yeah. என்ன நடக்கணும் அப்படின்றது தானே நம்மளோட இன்டென்ஷனு. Yeah. ஸோ அது எங்கே இருக்குன்னா நம்ம இங்கே ஆட் பிடிஎன் நம்ம வந்து ஐடி போட்டு நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துட்டோம். ஸோ ஐடி வச்சு கெட் எலிமெண்ட் ஐடி வச்சு நம்ம இங்கேருந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மட்டும் போட்டு இதுக்கு ஒரு ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் கொடுக்குறேன். ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் போட்டு ப்ராக்கெட்டில் நான் இது வந்து கிளிக் பண்ண போகிறேன். அண்ட் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத நான் பக்கத்துலேயே அப்படி நான் வந்து ஃபங்க்ஷன் போட்டுலாம் ஓகே, இல்லை நம்ம தனியாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போட்டு நம்ம எழுதினாலும் ஓகே தான். நம்ம அப்படியே வந்து இதுக்குள்ளே அப்படியே எழுதிக்கலாம். இதுக்கு நம்ம தனியாக ஒரு நேம் வச்சு அந்த நேம் இங்கே கால் பண்ணாலும் சேம் தான். ஸோ இது வந்து எழுதியாச்சு. ஸோ இப்போ இது எழுதினதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் இப்போ கிளிக் பண்ணோன்னே ஸோ கிளிக் பண்ணோன்னே ஒர்க் ஆகுது. நம்ம சும்மா டெஸ்டிங் எப்பயுமே போடுவோம். ஸோ டெஸ்டிங் வேணா கன்சோல் லாக் ஹலோ கரெக்டாக தான் கிளிக் ஆகி ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஒரு செக்கிங் வேணா இன்ஸ்பெக்டில் போயிட்டு Okay. நீங்கள் கன்சோலில் போனோம் அப்படின்னா ஓகே ஆட் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஹலோ வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எப்பப்பெல்லாம் நான் ஆட் கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் என்னன்னா இந்த இன்புட்டில் என்ன எழுதியிருக்கணும் சம்திங் ஏதோ டைப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இன்புட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் இப்போ எடுக்கணும். ஸோ எடுத்து நான் இதுக்குள்ளே போகணும்ல. ஸோ ஃபஸ்ட் வந்து எடுப்போம். ஸோ எப்போ கிளிக் பண்ணணும் அது எடுக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த இன்புட் டெக்ஸ்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இன்புட் டெக்ஸ்ட்டு ஸோ அதையுமே கூட நம்ம ஒரு கன்சோல் லாக் சும்மா போட்டுக்கலாம், கிடைக்குதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் டெக்ஸ்ட் டாட் வேல்யூ. பிகாஸ் இன்னும் நம்ம டாட் வேல்யூ போடணும். பிகாஸ் ஒரு டேக்னா டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்னு போடும். லைக் ஏதோ ஸ்பேன் டேக்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேக்குள்ளே இருக்க கண்டென்ட் எடுக்கணும்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் போடும். பட் ஆனால் இன்புட் டேக் அப்படின்னா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ வேல்யூ நம்ம போட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன டைப் ஆகிருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் எம்டியாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுறோம்னா டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் வந்துடும். அண்ட் வந்து ஹலோ. ஸோ பிகாஸ் ஏன்னா இது கீழே நம்ம ஹலோ போட்டு கொண்டு வரலாம். ஓகே ஃபைன். இப்போ அதை வந்து எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ எடுத்ததை வந்து நான் இப்போ எதுக்குள்ளே போடணும் அப்படின்னா இப்போ யூஎல்குள்ளே வந்து போடணும். பட் ஆனால் இங்கே நம்ம என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னா சரி ஓகே இது எல்லாத்தையும் இப்போ இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். பிகாஸ் இது காப்பி தான். ஸோ இப்போ என்னன்னா இப்போ ஒரு தடவையுமே வந்து இப்போ நியூவாக ஏதோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டுன்னு இப்போ டைப் பண்ணுறோம்னா அந்த ஹலோ வேர்ல்டு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்பேனு இன்னொரு பட்டனு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஹலோ வேர்ல்டு பிளேஸ் ஆகும். இன்கேஸ் நான் இப்போ இங்கே அந்த இன்புட் டேக்ல வந்து ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணனா அது இந்த மாதிரி பிளேஸ் ஆகணும். சும்மா ஜஸ்ட் வந்து அந்த கண்டென்ட்டை மட்டும் தூக்கி உள்ளே போகிறது கிடையாது. அது வந்து ஒரு டேகு, அந்த டேக்குள்ளே ஸ்பேன் டேக் அதுக்கப்புறம் பட்டனுமே வைக்கணும், டெலிட் பட்டன். ஸோ அதுவுமே இப்போ வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணோம் அப்படின்னா
அதுக்கு செப்பரேட்டாக இன்னொரு delete பட்டன், இதுக்கு தனியாக ஒரு delete பட்டன். ஸோ மற்றது எல்லாமே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால இந்த மாதிரி நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஐ டேக் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்பேனு பட்டன். ஸோ இது 3 டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இது பார்த்தாலே வந்து தெரிஞ்சிச்சு 3 டேக் கிரியேட் பண்ணுறது. ஸோ தட் இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் எப்படி கிரியேட் பண்ணால் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கிரியேட் எலமெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த நம்ம ஆல்ரெடி தெரியும் எலமெண்ட் அப்படின்றதே நம்ம இதை தான் மென்ஷன் பண்ணுறோம். இந்த ஒரு இதுதான் எலமெண்ட் அப்படின்னு மென்ஷன். எலமெண்ட் அப்படின்னா இந்த ஒரு டேகு ப்ளஸ் இந்த ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே சேர்த்து தான் வந்து எலமெண்ட் அப்படின்றது. நம்ம இப்போ எங்கேயுமே பார்த்தோம்னா ஸ்பேன்றது ஒரு எலமெண்ட்னு சொல்கிறோம்னா எலமெண்ட் அப்படின்றது ஜஸ்ட் இந்த நேம் மட்டும் கிடையாது, அந்த டேகு அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் அண்ட் வந்து இது. ஸோ அப்புறம் எலமெண்ட் இப்போ நம்ம இங்கே எலமெண்ட் மென்ஷன் பண்ணுறோம் என்ன அர்த்தம்னா நம்மளால வந்து ஒரு டேக் கிரியேட் பண்ண முடியும், நினச்சா அந்த டேக்குள்ளே வந்து ஒரு கண்டென்ட் போட முடியும், நினச்சா அதுக்குள்ளே இருக்க அந்த ஆட்ரிபியூட்ஸ் கிளாஸ் ஐடி எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும் போல. ஸோ அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் தான் நம்ம இங்கே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இப்போ கிரியேட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோமோ நம்ம என்ன எலமெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நான் எல்ஐ தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ தட் நான் இங்கே வந்து எல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிங்கிள் கோட்ஸில் நான் எல்ஐ அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணதை ஏதாச்சும் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ தட் நான் என்ன பண்ணேன் அதுவுமே நான் சும்மா எனக்கு புரியணுன்றதுக்காக நான் எல்ஐனே அதுவுமே வச்சுக்கிறேன். ஸோ இது ப்ராப்ளம் கிடையாது, நம்ம என்ன நேம்னு வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அது நான் எனக்கு புரியுறதுக்காக எல்ஐனே வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே நான் எல்ஐ கிரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன டேக் கிரியேட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்பேன் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஸ்பேன்னே வச்சுக்கிறேன். அண்ட் சேம் வந்து டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் வந்து ஸ்பேன் போட்டுக்கிறேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் நான் என்ன கிரியேட் பண்ணோம் லெட் டெலிட் பட்டன் வந்து கிரியேட் டெலிட் பிடிஎன் வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே பட்டன். ஸோ 3 விஷயம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஒன்று லிஸ்ட்டு ஸ்பேனு பட்டன். ஸோ மற்ற வேறு ஏதோ டேக்கும் நான் கிரியேட் பண்ண தேவை. நெக்ஸ்ட் நான் என்னோட வேலை என்னன்னா அந்த ஹலோ நான் என்ன டைப் பண்ணுறனோ அதை தூக்கி நான் வந்து ஸ்பேனுக்குள்ளே வந்து போடணும். ஸோ நான் என்ன டைப் பண்ணுறது இங்கே இருக்குது. ஸோ அதையுமே நான் ஏதாச்சும் ஒரு வேரியபிளில் நான் போட்டால் தானே நான் போட முடியும். பிகாஸ் இது நம்ம டேரக்டாகவும் போடலாம், இல்லைனா வேரியபிளில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்புட் டெக்ஸ்ட், ஓகே டெக்ஸ்ட்னே வச்சுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து நான் ஸ்பேனுக்குள்ளே போட போகிறேன். ஸோ ஸ்பேன் அப்படின்றது ஒரு நார்மல் டேக் தான். ஸோ அதில் வந்து நான் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம இதுக்குள்ளே வந்து போட்டுடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் அந்த ஸ்பேன் எடுக்கிறேன். ஓகே நம்ம இது வேணும்னா ஓகே நம்ம இதை செக்கிங்க்கு நம்ம வேணால் டிஸ்பிளே பண்ணி கூட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஓகே ஸ்பேனை வந்து நான் போடுறேன். ஸ்பேன் போட்டுட்டேன். அப்போ நான் ஆட் கிளிக் பண்ணி இந்த ஸ்பேன் டேக் வந்து கிட்டேன். ஸோ டேக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அது எம்டியாக இருக்குது. ஓகே இப்போ நான் கிரியேட் எலமெண்ட் கொடுத்து அது டேக் கிரியேட் ஆகி அது எதுக்குள்ளே இருக்குன்னா ஸ்பேனுக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்பேன் நான் சும்மா கண்ட்ரோல் லாக் போட்டு உண்மையாகவே அந்த எலமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஆமாம் கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனால் எம்டியாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து நான் போட்டு இப்போ அதுக்குள்ளே இந்த ஸ்பேனுக்குள்ளே வந்து நான் டாட்டு டெக்ஸ்ட்டு கண்டென்ட் அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் வந்து என்டர் பண்ண டெக்ஸ்ட்டை தூக்கிட்டு போயிட்டு இப்போ நான் வந்து இதுக்குள்ளே போட போகிறேன். ஓகே ஃபைன் போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் இப்போ நான் அடுத்து வந்து ஸ்பேன் நான் பிரிண்ட் பண்ணுறேன்ல. ஸோ இப்போ வந்து கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் போடுறேன். போட்டுட்டு இப்போ ஆட் கொடுத்தோன்னே ஓகே ஸ்பேன் வந்து கிடச்சிருச்சு. ஸ்பேனுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டு வந்து போட்டாச்சு. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து டெலிட் பட்டன் இருக்குல்ல. ஸோ டெலிட் பட்டனுக்குள்ளே நான் இப்போ வந்து டெலிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போகணும்ல. ஸோ டெலிட் பட்டன் அந்த பட்டனுக்குள்ளேருந்து டெலிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை போகணும். ஸோ சேம் வந்து இந்த பட்டன் இதை நான் எடுக்கிறேன், அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட் அண்ட் வந்து அதுக்குள்ளே நான் என்ன பண்ணால் டெலிட் அண்ட் இதையுமே நம்ம வந்து we can check பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இந்த ஹலோ வேர்ல்டு ஆட் கொடுக்குறேன். ஓகே ஸ்பேன் கரெக்டாக வந்துச்சு, டெலிட் கரெக்டாக வந்துச்சு. பட் ஆனால் அது கிளாஸ் நேம்லாம் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா. பிகாஸ் இங்கே நம்ம வந்து என்ன கிளாஸ் நேம்லாம் ஆட் பண்ணியிருந்தோம் பிடிஎன் டேஞ்சர். ஸோ நம்ம அதையுமே ஆட் பண்ணுவோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்துடும். லைக் இந்த ஒரு இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். ஸோ லேட்டராக அதை ஆட் பண்ணும். ஓகே நம்ம இது ரெண்டுத்தையும் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் எதுக்குள்ளே போடணும், அந்த எல்லைக்குள்ளே வந்து போடணும். ஓகே ஸோ இந்த எல்லைக்குள்ளே நம்ம போடணும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ்வலாகவே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணும் அப்படின்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து இந்த ஒரு 2 டேக் வந்து தூக்கி போடணும் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் வந்து இப்போ போட்டோம் அப்படின்னா வந்து வராது. ஏன்னா இது வந்து ஒரு கண்டென்ட் கிடையாது, இது வந்து லைக் ஒரு டேக் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எல்ஐ இருக்குல்ல, எல்ஐ இப்போ நான் டார்கெட் பண்ணி எல்ஐ டாட் இதில் வந்து என்ன அப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்பண்டுன்னு ஒன்று இருக்குது, அப்பண்ட் சைல்டு நோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ 2 இருக்குது. ஆக்சுவலி நம்ம இப்போ எது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். அப்பண்டு சைல்டு.
ஸோ அப்பண்ட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம அரேலெல்லாம் பார்த்துருப்போம். அப்பண்ட் அப்படின்னா லைக் ஆடிங் அட் த லாஸ்ட். ஸோ லாஸ்ட்டில் நமக்கு ஆட் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 இருக்குன்னா 3 நம்ம அப்பண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 3ன்றது இந்த 2க்கு அப்புறம் ஆட் ஆகும் அப்படின்றது அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்குது, இல்லை 4 நான் இதில் அப்பண்ட் பண்ணோம் அப்படின்னா 4ன்றது 3க்கு அப்புறம் 4 இப்படி கடைசியாக வந்து ஆட் ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ தட் இப்போ நான் இங்கே ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்பண்ட், ஸோ இந்த ரெண்டுமே வந்து அப்போ அப்பண்ட்னு ஒன்று இருக்குது, ஸோ அப்பண்ட் சைல்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டுமே ஏதோ சம்திங் ஏதோ கடைசியில் ஆட் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். பட் இதில் டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ அப்பண்ட் அப்படின்றதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் நினச்சா அப்பண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நினச்சா இப்போ டெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம எப்படி டெக்ஸ்ட்டாக நம்ம உள்ள வந்து போகிறோம். இப்போ ஸ்பேனில் வந்து நம்ம டெக்ஸ்ட் தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் ஏதோ போகலான்னு சொல்லல. ஸோ அது மாதிரி வந்து இப்போ எல்லை நாடு அப்பண்ட்னு போட்டு இப்போ நான் வந்து இப்போ ஹலோ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, நான் நினச்சா இதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் கூட போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எல்லை நான் எடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட் பண்ணோடனே எல்லையில் வந்து ஹலோ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து போயிடுச்சா. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் ஹலோக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்னா ஒரு ஸ்பேன் டேக். ஓகே, இந்த ஸ்பேன் டேக் நான் எடுத்து போடுறேன். இப்போ வந்து என்ன கிடைக்குதுன்னா, இப்போ நான் சம்திங் டைப் பண்ணிட்டு ஆட் கொடுக்குறேன். எனக்கு வந்து எல்லைக்குள்ளே வந்து சம்திங் டாட் டாட் இருக்கு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உள்ள அது ஸ்பேன் டேக் இருக்கு. ஸோ தட் வந்து இப்போ நான் வந்து அப்பண்ட் யூஸ் பண்ணி என்னால் ஒரு ஸ்ட்ரிங் ஹலோன்ற ஸ்ட்ரிங்கையுமே என்னால் ஆட் பண்ண முடியும், அண்ட் வந்து என்னால் ஒரு டேகையுமே ஆட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அப்பண்ட் சைல்டில் போயிட்டு இன்கேஸ் நான் இப்போ ஹலோ அப்படின்னு நான் போகிறோம், அதில் வந்து எரர் வரும். ஏன்னா ஃபெயில் டு எக்ஸிக்யூட் அப்பண்ட் சைல்ட் ஆன் நோட் பேராமீட்டர் 1 இஸ் நாட் த டைப் ஆஃப் நோட். ஸோ பேராமீட்டர் 1ன்றது ஆக்சுவலி பேராமீட்டர் 1 என்ன சொல்லலாம்னா, இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்து லைக் இந்த அப்பண்ட் சைல்டுன்றது நம்ம ஆல்ரெடி தெரியும், இந்த மாதிரி ப்ராக்கெட் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க அப்படின்னாலே அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தான். லைக் இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா, லைக் அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல ப்ரீ டிஃபைண்டாக அவங்களே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஆர்குமெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஹலோன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறோமா, அவங்க பேராமீட்டராக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரிங்லாம் பாஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஏதாச்சும் ஒரு நோட் இங்கே வந்து என்ன சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேராமீட்டர் 1 இஸ் நாட் த டைப் ஆஃப் நோட். ஸோ இது வந்து நோட் டைப் கிடையாது சொல்கிறேன். நோட் அப்படின்றது எதுனா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டாம்லலாம் பார்த்துருக்கோம்ல, டாமில் வந்து ஒரு டாம் ஸ்ட்ரக்சர் வந்து ரவுண்டாக இருக்கும் இல்லையா. மேலே வந்து ரூட் நோடுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் கீழே வந்து பாத் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ சைல்டு நோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் நோட் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, டேகை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தட் என்னன்னா, அப்பன் சைல்டு வந்து டேகை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. டேக் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி தெரியல, ஒரு டேக் வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகும், அந்த ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிறதா வந்து அந்த நோடுக்குள்ளே போடுன்னு சொல்கிறோம்ல. ஸோ ஆக்சுவலி அப்போ நோடுக்குள்ள என்ன இருக்குது, நோடுன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தான், லைக் ஒரு டேக் தான், டேகோ ஆப்ஜெக்டோ. ஸோ சம்திங் ஒரு டேக் தான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது டேரெக்டாக. ஸோ தட் வந்து நம்ம அந்த டைமில் இந்த மாதிரி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா அதை எடுத்துக்காது. ஸோ தட் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து டேக் தான் கொடுக்கணும், அது வந்து சிங்கிள் டேக் தான். இதில் வந்து நம்ம மல்டிபிள் டேக் ஸ்பேன் டெலிட் ரெண்டுத்தையுமே ஒரேடியாக கொடுக்க முடியாது. ஸோ தட் இப்போ ஸ்பேன் நான் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து இப்போ ஸ்பேன் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ தட் இப்போ நான் வந்து ஏதோ ஒரு கேஸ் நம்ம இருக்குல்ல, ஒன்லி அக்செப்ட் சிங்கிள் டேக். நம்ம இன் கேஸ் இப்போ நான் வந்து கமா போட்டு டெலிட் கொடுக்குறேன், டெலிட் பிடிஎம். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா டெலிட் பிடிஎம் கொடுத்தேன், பட் ஆனால் ஸ்பேன் மட்டும் தான் எடுத்துக்கிச்சு. ஏன் அப்படின்னா இதில் வந்து இட் அக்செப்ட் சிங்கிள் டேக். பட் ஆனால் இதில் வந்து இட் அக்செப்ட்ஸ் ஹலோ இருக்கும், சிங்கிள் டேகு அண்ட் சிங்கிள் அண்ட் மல்டிபிள் டேக். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஸ்பேன் போடுறேன் அண்ட் வந்து ஓகே அண்ட் வந்து கமா போட்டு இப்போ நான் டெலிட் பிடிஎன் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா, அப்ப நம்ம மோஸ்ட்லி அப்பண்டே யூஸ் பண்ணிக்கலாம். அப்பண்ட் சைல்டு யூஸ் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம மோஸ்ட்டாக வந்து அப்பண்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பண்ட் சைல்டு வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஃபைனலாக யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக இன் சென்ஸ் இப்போ நான் லைக் இப்போ நான் இது ஃபுல்லாகவே ஹோலாக ஆட் பண்ணிட்டல. இப்போ வந்து என்னன்னா, எனக்கு இப்போ யூஎல்ல நான் போயிட்டு இப்போ ஆட் பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்னன்னா, இது வந்து ஹோல் சைல்டு இந்த ஒரே ஒரு டேக்கை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அப்பண்ட் சைல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து அப்பண்ட் சைல்டு. ஸோ நம்ம ஏதோ ஒரு கேஸில் வந்து சிங்கிள் டேக் தான் ஆட் பண்ண போகிறோம், லைக் இதுக்கு முன்னால் வந்து மல்டிபிள் டேக் வேறு யாரும் ஆட் பண்ணிடவும் கூடாது அப்படின்ற ஒரு கேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ கமா போட்டு ஆட் பண்ணி இப்போ நான் அப்பண்டில் வந்து சம்டைம்ஸ் கமா போட்டு இன்னொரு டேக் ஆட் பண்ணலாம். பட் ஆனால் அப்பண்ட் சைல்டில் வந்து நம்ம ஈவன் தான் ஆட் பண்ணாலும் அது வந்து ஆட் ஆகுதுல்ல. ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டைமில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒன்று மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்பண்ட் சைல்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மல்டிபிள் வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா அப்பண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நீங்கள் அப்பண்டே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அப்பண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, நான் இப்போ வந்து எல்ஐ ஆட் பண்ணியாச்சு. ஸோ எல்ஐ நான் செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணோன்னே எனக்கு இங்கேயுமே வந்து ஸ்பேன் டெலிட் அந்த டெலிட் ஆட் ஆயிடுச்சு. அண்ட் வந்து எல்ஐ ஒரு ஹோல் டேக்காகவும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த நான் ஹோல் யா டேக்கை நான் தூக்கிட்டு போய் எங்கே ஆட் பண்ணணும்னா இந்த நோட்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னோட யூஎல். யா ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஆமா அப்பன் ஆமா பண்ணணும். லைக் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதோட வந்து கீழே அப்பன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ அதோட வந்து இப்போ அப்பண்ட் ஆகும். அது எப்படி அப்படின்றது நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஓகே லிஸ்ட் ஒரு வந்து நிமிஷம் ஒரு ம் டவுட் கேட்டுக்கிறேன். இந்த அப் அண்ட் ஆக்சுவலி நம்ம இங்க இந்த இவெண்ட் லிஸ்னர்ஸ் இங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா இல்ல நம்ம அரே கூட யூஸ் பண்ணலாமா அதை? இல்லை இல்லை, அதில் யூஸ் பண்ண முடியாது. இதில் மட்டும் தான் யூஸ் பண்ண அதான் முடியும். கேட்டேன். ஏன்னா ஏன்னா சேமா நம்ம ஓகே புஷ் அப்படிங்கிறது இப்போ அரேல அரேல் வந்து ஆமா அரேல ஸ்பெஷல் தான். லாஸ்ட். புஷ் பாப்ன்றது இருக்கும். ஆமா. யா அதுல அரேல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த புஷ் பாப். ஆமா ஆமா, அரேல மட்டும்தான். ஓகே 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 அந்த மாதிரி இது இது இங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆமா, இது இங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனா ஓகே மீனிங் ஓகே ஆக்சுவலி இப்போ ரெண்டுத்துக்குமே இதுக்குமே நினைச்சா புஷ்னு வச்சிருக்கலாம். பட் ஆனா சேம் யா ஃபங்க்ஷன் வந்து யா வைக்க முடியாது இல்லையா. ஸோ ஆமா 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 டிஃபரன்ஷியேட்டுக்காக ஆமா அப் அண்ட்னு வச்சிருக்கான். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே 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 அண்ட் வந்து இப்போ நோட் லிஸ்ட் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஓகே நான் ஃபைனலாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணேன், அப் அண்ட் எல்ஐ. இதில் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன். லைக் இங்கே அப்பன் போட்டாலும் ஒன்று தான், இல்லை அப்பன் சைல்டு போட்டாலும் ஒன்று தான். ஸோ சேம் தான். பிகாஸ் நான் ஒரே ஒரு டேக் தான் ஆட் பண்ண போகிறேன். யா ஸோ யா அப்பன் சைல்டு நான் போடுறேன். இப்போ நான் இதை வந்து நான் இந்த ஸ்க்ரீன்லேயே நான் செக் பண்ணுவேன். இப்போ அதான் டைப் பண்ணிவிட்டேன், ஆட் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்க்ரீன்லேயே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை டைப் யா பண்ணிவிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்ரீன்லேயே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் எடுத்துட்டேன் அண்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே, இது நான் எடுத்துட்டேன். இங்கே இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, நான் எதுவுமே டைப்பே பண்ணல. பட் நான் ஆட் கொடுத்தேன், டெலிட் பட்டன் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கா. ஸோ யா இது யா யா வந்து ஒரு இஷ்யூ. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஒரு ஹோல் ஃபங்க்ஷன், ஓகே இந்த டேக் கிரியேட் பண்ணுறது அண்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி டெலீட் பண்ணுறது அண்ட் அப்பன் பண்ணுறது, இது எல்லாமே எப்போ நடக்கணும் அப்படின்னா, எப்போ வந்து இன்புட் டாட் டெக்ஸ்ட் வந்து வேல்யூ இருக்குதோ அப்போ மட்டும் தான் நடக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணோம், இஃப் கண்டிஷன் போட்டு டெக்ஸ்ட்டு யா வந்து இருந்தால் மட்டும்தான் நடக்கணும். ஓகே, நான் அந்த ஹோல் கண்டென்ட்டுமே அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த இதுக்குள்ளே போடுறேன். நீங்கள் ஒன்று இது லென்த் வந்து கிரேட்டர் தென் 1 போட்டாலும் ஓகே தான். ஆர்எல்ஸ் இப்படி எம்டியாக விட்டாலும் ஓகே தான். ஒன்று இப்போ டாட்டு லென்த்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஐ மீன் கிரேட்டர் தென் 0 இருக்கணும். கிரேட்டர் தென் 0னா கண்டிப்பாக 1 இருக்கணும், 2 இருக்கணும். இப்படி ஆமா ஆமா போட்டாலும் ஒன்று தான். ஓகே, நான் இப்போ ஆட் பண்ணுறேன், யா ஆட் ஆகலை. இன்கேஸ் இப்போ டைப் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன், ஆட் ஆகுது. ஸோ இப்படி யா போட்டாலும் யா ஒன்று தான். ஆர்எல்ஸ் நீங்கள் எம்டியாக அப்படி விட்டாலும் ஒன்று தான். இப்போ எம்டியாக விட்டோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, இப்போ லைக் இதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து லைக் இப்படி தான் இருக்கும். லைக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னன்னா, யா இதை என்ன கன்சிடர் பண்ணால் நல் மாதிரி கன்சிடர் பண்ணும். நல் ஒரு ஃபால்ஸாக கன்சிடர் பண்ணும். எந்த கண்டென்ட்டுமே இல்லை அப்படின்னா ஃபால்ஸாக கன்சிடர் பண்ணும். ஸோ எப்போ இஃப் யா கண்டிஷனுக்குள்ளே வந்து ஃபால்ஸ் வருதோ அப்போ வந்து இமீடியட்டாக உள்ளே போகாதுல. ஸோ அதனால் சில பேர் வந்து டேரெக்டாக ஆமா இந்த மாதிரி போட்டுட்டு விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மாதிரி போடுறேன், இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நான் வந்து ஆட் கொடுக்குறேன், ஆடே ஆகல. இப்போ இன்கேஸ் நான் ஏதாச்சும் ஒரு டி மட்டும் டைப் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன், ஆட் ஆகுது. ஸோ சில யா பேர் இந்த யா மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தான் அது. நம்ம அப்படியும் போடலாம், அவரஸ் இப்படியும் ஓகே போடலாம். ஓகே ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா, இந்த டெலிட் பட்டன் மட்டும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ஆமா பட்டன் வந்து நம்ம எங்கே இருக்குன்னா, அதோட ஸ்டைலிங் வந்து நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுலேயே என்னன்னா டெலிட் பட்டனில் வந்து டாட்டு இங்கே வந்து கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். கிளாஸ் லிஸ்ட்டு டாட் ஆட். ஸோ கிளாஸ் லிஸ்ட்டு டாட் ஆட் போட்டு அதுக்குள்ளே வந்து சிங்கிள் கோட்ஸில் ஓகே நம்ம இதுக்குள்ளே என்ன இருந்துச்சோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். பிடிஎன் சார். ஓகே, நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை டைப் பண்ணிவிட்டு யா ஓகே. ஸோ இது என்னன்னா நம்ம சிங்கிள் ஓகே இதுவாக ஆட் பண்ணணும். யா ஓகே. ஓகே அப்போ மல்டிபிள் கிளாஸ் ஒரே இதுல கொடுக்க முடியாது. எல்லா கிளாஸும் செப்பரேட்டா இந்த மாதிரி கொடுக்கணும். ஆக்சுவலி அந்த மாதிரி கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு மேபி கமா கொடுக்கணுமா என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை எப்பயோ நான். ஆனால் இந்த மாதிரி ஓகே மல்டிபிள் இது ஒரே இதில் ஆட் பண்ணலாம். யா யா கமா கொடுக்கணும். யா கமா கொடுக்கணும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே கூட டெலீட் பண்ணலாம், கன்சோல் ஆக்கலாம் தேவையில்ல.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுவுமே ஓகே தான், இதுவுமே தேவையில்ல. இப்போ நான் வந்து டெலிட் கிளிக் பண்ணோடனே அது வந்து டெலிட் ஆகணும். ஓகே, ஆட் கொடுக்குறேன், ஆட் ஓகே. கொடுக்குறேன், இப்போ ஆட் ஆகிடுச்சு. இப்போ டெலிட் கிளிக் பண்ணோடனே டெலிட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே என்ன பார்த்துருந்தோம்னா, ஆட் கிளிக் பண்ணோன்னே இங்கே ஆட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருந்தோம். ஸோ அது எப்படி நம்ம எழுதிருந்தோம்னா, இங்கே வந்து நம்ம டேக் வந்து இங்கே நம்ம அந்த டேக் வந்து போட்டிருந்தோம். ஸோ அது கீழே வந்து நம்ம வந்து ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்ல வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து எனக்கு டெலிட் கிளிக் பண்ணும்போது டெலிட்க்கும் இந்த மாதிரி இது ஒரு ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்னர் கொடுத்து நம்ம வந்து டெலிட் பண்ணணும். ஸோ அது இப்போ நம்ம அதை நம்ம எங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நம்ம இங்கே வெளியே ஆட் பண்ணலாமா, இல்லை நம்ம உள்ளே ஆட் பண்ணலாமா? ஓகே சார், இங்கே வந்து ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்னர் இருந்து இங்கேயே போட்டோம். ஒருவேளை இப்போ இதுக்குமே வந்து இந்த மாதிரி வெளியவே இங்கே ஏதாச்சும் டெலிட் பிடிஎன் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்னர் இந்த மாதிரி கொடுப்போமா, ஆர்எல்ஸ் வந்து நம்ம உள்ளேயே போடுவோமா இந்த இடத்துல? ஐ திங்க் உள்ளே போடலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உள்ளே தான் போகணும். ஏன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல குளோபலா இருக்கு. ஸோ தட் வந்து அது கீழே இங்கே போடும்போது ஓகே ஆட் பிடின்றது ஓகே இங்கே இருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ நான் இன்கேஸ் இப்போ நான் இங்கே வெளியே போட்டேன் அப்படின்னா இது வந்து இங்கே வெளியே செக் பண்ணும், இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே தான் செக் பண்ணுமே தவிர இது உள்ள போயிட்டுலாம் செக் பண்ணாது. இப்போ நம்ம இங்கே நம்ம ஏன்னா இது நம்ம இங்கே தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பிடிஎன் அப்படின்றது நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கிரியேட் பண்ணிருக்கோம், இங்கே தான் அதுக்கு தெரியும். நம்ம வெளியே போயிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த டெலிட் பிடிஎன் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடும். ஸோ தட் நம்ம இங்கே எங்கே கிரியேட் பண்ணோம், இங்கே தான் கிரியேட் பண்ணோம். ஸோ தட் நம்ம இங்கே டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணோம், கிளாஸ் ஆட் பண்ணோம். ஸோ தட் இது கீழே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலிட் பிடிஎன் இருக்குல்ல, ஸோ போட்டுட்டு டாட்டு ஆட் ஈவெண்ட் லிசன். ஸோ இது கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றது போடணும். ஓகே ஓகே, கிளிக் பண்ணும்போது ஓகே. ஸோ வந்து இது கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல் அந்த எல்லை இருக்குல்ல, இந்த எல்லை, இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட், இந்த டெலிட், இந்த ஹோல் செக்ஷனையுமே தூக்கணும். இந்த ஹோல் செக்ஷன் அப்படின்றது எங்கே இருக்குன்னா இந்த எல்லையில் தானே இருக்கு. ஏன்னா இந்த நம்ம செப்பரேட்டாக வந்து ஸ்பேன், இந்த டெலிட் பட்டன், ஸோ எல்லாத்தையும் செப்பரேட்டாக டெலிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஹோல் எல்லையை டெலிட் பண்ணோம்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்பேன், டெலிட் எல்லாமே டெலிட் ஆகிடல. ஸோ அதே என்ன பண்ணுறோம்னா இந்த எல்லை டாட் ரிமூவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. ஸோ எல்ஐ டாட் ரிமூவ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஓகே. இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஏதாச்சும் டைப் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், டெலிட் பண்ண டெலிட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டெலிட் பண்ண முடியும். அண்ட் வந்து நம்ம இதில் வந்து இன்னும் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இப்போ டெலிட் பண்ண உடனே வந்து நம்ம என்ன நடக்கும், சம்டைம்ஸ் இப்போ டெலிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த டேக்ல வந்து திரும்பி நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மல்டிபிள் ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் இதெல்லாம் கரெக்டாக எழுது. இந்த இது நம்ம தேவையே இல்லை. ஸோ இப்போ என்னன்னா இப்போ நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு சில விஷயங்கள் நடக்கணும். என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு தடவை நான் இப்போ நான் டைப் பண்ணல, இப்போ நான் டைப் பண்ணுறேன், ஆட் கொடுக்குறேன், இங்கே ஆட் ஆயிடுச்சு. நான் திரும்பி இப்போ டைப் பண்ணுறேன், நான் டைப் ஆகலை. ஏன்னா நான் திரும்பி இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ டைப் பண்ணணும். ஸோ திரும்பி ஆட் பண்ணணும். அண்ட் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து போகல. இப்போ நான் வந்து இதை டைப் பண்ணி இப்போ நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ஆட் கொடுத்தோன்னா இங்கே இந்த கண்டென்ட் வந்து போயிருந்தோம். இப்போ நியூ கண்டென்ட் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தானே கரெக்டாக இருக்கும். ஸோ தட் வந்து நியூ கண்டென்ட் டைப் பண்ணும், ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்சர் வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் ஒரு தடவை இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், ஆட் கொடுத்தேன் இந்த கர்சர் வந்து போயிடுச்சு. இப்போ நான் திருப்பி இங்கே போய் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால் வந்து டைப் பண்ண முடியும். ஸோ தட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம், ப்ளஸ் கர்சர் ஆட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ண ஓகே, இங்கே எழுதினாலும் ஓகே தான், அரல்ஸ் நம்ம லாஸ்ட்டில் இங்கே போயிட்டு எழுதினாலும் ஓகே தான், நம்ம இஷ்டம் தான். இங்கே எழுதினாலும் ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இன்புட் டாட் வேல்யூ, அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டோம். எம்டியாக போட்டோம் அப்படின்னா ஓகே அதுக்குள்ளே கண்டென்ட் வந்து எம்டி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இன்புட் டாட்டு ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுப்போம். ஸோ ஃபோக்கஸ் வந்து இப்படி கால் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குது, ஆட் பண்ணோம் அப்படின்னா இது கண்டென்ட் ரிமூவ் ஆயிடுச்சு, அங்கே இன்னும் ஃபோக்கஸ்லேயே இருக்கா. இப்போ வந்து ஆட் பண்ணுறேன், சரிதா, ஆட் பண்ணுறேன், ஆட் கிளிக் பண்ணோன்னே இங்கே கண்டென்ட் ஆட் ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து மேலே வந்து இன்னுமே அது கர்சர் வந்து ஆக்டிவ்லேயே தான் இருக்கு. ஸோ இதான் வந்து நமக்கு வேணும். ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணோடனே திரும்பி கர்சர் ஆக்டிவ் ஆகும். இப்போ இன்கேஸ் நான் இப்போ அந்த ஃபோக்கஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஆட் பண்ணுவேன், ஆட் ஆகிடும், பட் ஆனால் அந்த ஃபோக்கஸ் அந்த கர்சர் வந்து அங்கே போயிடும். சரி இப்போ நான் திரும்பி என்ன டைப் பண்ண முடியாது, திரும்பி நான் இப்போ அங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் ஆகிடுச்சு, திரும்பி வரணும். ஸோ தட் வந்து இதையுமே நம்ம இங்கே சொல்லணும்.
ஓகே. யா. ஆக்சுவலி நிறைய வெப்சைட்ல இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நம்மளே இதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஈவன் நம்ம வாட்ஸ்அப்ல யா. கூட இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாட்ஸ்அப்ல ஏதாவது டைப் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தேன்னு திரும்பி இது ஓகே. ஃபோக்கஸ்லேயே வரும்னு நினைக்கிறேன். கெஸ் எனக்கு ஆ, ஞாபகம். ஆ, ஆ, ஆ. ஓகே. ஓகே, ஆமாமா. ஸோ இந்த விஷயத்த வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டைலிங்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஸ்டைலிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஓகே. டு டூ லிஸ்ட். ஸோ இது வந்து மெத்தட் ஒன் அப்ரோச். ஓகே. மெத்தட் மெத்தட் ஒன் 1. அப்ரோச் ஒன்று ஏதோ ஒன்று. ஓகே, மெத்தட் ஒன். ஸோ இந்த மாதிரி பண்ணணுமா? ஸோ மெத்தட் டூவில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். இது கன்ஃபார்ம் இருக்கணும்னா ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதில் மெத்தட் டூவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னுமே வந்து சிம்பிளாக பண்ண போகிறோம். சிம்பிளாக ஓகே. அப்படின்றது நம்ம இந்த ஒரு இதுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? எல்லை இருந்துச்சு நமக்கு as ஆமா. usual தெரியும். நெக்ஸ்ட் ஸ்பேன் வந்து இருந்துச்சு. ஸ்பேன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ ஹலோ வேர்ல்டோ பட்டன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பட்டன் இருந்துச்சு. அதில் சும்மா டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம கிளாஸில் வந்து பிடிஎன் அப்புறம் பிடிஎன் டேஞ்சர். டேஞ்சர் இது வந்து வச்சுருந்தோம். ஸோ வந்து இது இங்கே இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரியும் நம்ம இது எங்கே ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு யூஎல்ல வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆமா. தட் வந்து இதோட டேக்குமே அங்கே இருக்குது. இப்போ நான் வந்து இது கிளிக் பண்ணோடனே ஆஸ் யூஷுவல் அங்கே பண்ண மாதிரி தான் நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம். லெட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் டாட் டெக்ஸ்ட் வேல்யூ அண்ட் வந்து ஓகே சேம் இதே தான். பட் வந்து என்ன கண்டென்ட்னா இதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து அந்த டேகெல்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை வந்து அப்பன் பண்ணி ஸோ அந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இந்த யா, மெத்தட் யா. 2 எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோமா லெட்டு எல்ஐ கண்டென்ட்னு சும்மா நான் வச்சுக்கிறேன். எல்ஐ கண்டென்ட்னு வச்சுக்கிட்டு ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹோல் டேக் இருக்கு இல்லையா? இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹலோன்னு இருக்கு இல்லையா? இந்த ஹலோ வந்து நான் ஓகே இப்போ நான் எடுக்கிறேன் அண்ட் வந்து டெலிட் வந்து கன்ஃபார்ம். ஓகே இந்த ஹலோ மட்டும்தான் வந்து நம்ம சேஞ்ச் ஆகும். மற்ற எல்லாமே ஃபிக்ஸடாக இருக்க போகிறது தான். இதெல்லாம் காமனாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ தட் இப்போ நான் இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணுறது என்ன பண்ண போகிறோம்னா இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நான் டார்க்காக டபுள் கோட்ஸ்குள்ளே இப்படி போட்டேன் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி வந்து எரர் காட்டும். பிகாஸ் நான் மல்டிபிள் லைன் வந்து டபுள் கோட்ஸில் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ தட் என்ன பண்ணால் பேக் டிக் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மல்டிபிள் ஓகே. லைன் வந்து இது அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். பிகாஸ் எனக்கு சேம் தான் எதுவுமே. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணால் இந்த இடத்துல வந்து பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் என் கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே நான் இது நான் ஏன் ஓகே. போகிறேன் அப்படின்னு இருக்கேன். இது நான் ஏன் போடுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் நம்மளோட நோட்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல ஓகே இதை எடுத்துக்கலாம். இந்த நோட்ஸ் லிஸ்ட்டில் நம்ம வந்து டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு நான் போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன போடுவோம் நம்ம வந்து ஹலோ வந்து ஆட் பண்ணலாமா? யா. இதை பொதிக்கிட்டுருங்க. இதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இது ஏன் நம்ம இது போகிறோம் அப்படின்றது. ஓகே இன்னும் நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓகே ஸோ ஓகே நம்ம இது வந்து நான் ஐ மீன் ஓகே இது எக்ஸிக்யூட் ஆகுதா? இதை நான் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். அது மெத்தட் 1. இது எக்ஸிக்யூட் ஆகுது. இதையுமே நான் இப்போ தூக்குறேன் தேவையில்ல. ஸோ கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து ஆட் ஆகும். இது என்ன இங்கே ஹலோ தான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் எனக்கு திருப்பி அதுவே வந்து ஆட் ஆகுது. ஓகே. இப்போ எனக்கு ஹோல் டேக்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னர் HTML அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது மூலியமாக நான் என்ன நினச்சேன் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பேன் ஹலோ ஸ்பேன் இப்படி போட்டோம்னா என்னால் ஒரு டேக்கே வந்து என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஆனால் அவுட்புட்டில் சேமாக தான் இருக்கும். பட் நம்ம இதை எங்கே செக் பண்ணால் எலமெண்ட்ஸில் வந்துட்டு பாடியில் போயிட்டு கண்டெய்னருக்குள்ளே வந்துட்டு நோட் லிஸ்ட்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்பேன் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து கடைசியாக இருக்கட்டும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து எடுத்துகிட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து ஸ்பேன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ எந்த கண்டென்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் தான். ஸோ அந்த டெக்ஸ்ட் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து நான் இதுக்குள்ளே வந்து போட்டுருவேன். பிகாஸ் நான் மற்ற டெலிட் இந்த பிடிஎன் டேஞ்சர் இது எல்லாமே சேம் தான். ஸோ தட் வந்து இப்போ நான் அதை மட்டும் போட்டுட்டு இப்போ நான் என்ன எல்ஐ கண்டென்ட் இருக்குல்ல இப்போ இதை காப்பி பண்ணிட்டு வந்து இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் எதுவும் டைப் பண்ணுறேன்.
ஆட் பண்ணுறேன். ஓகே, அந்த கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ டைப் பண்ணுறேன், திரும்பி ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து அதே கண்டென்ட் தான் வந்து திரும்பி திரும்பி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எனக்கு நியூவாக ஒரு கண்டென்ட் வந்து ஆட் ஆகலை. யா ஸோ அதே கண்டென்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆட் ஆகுதான்னு செக் பண்ணிப்போம். ஓகே, இந்த யூஎல்ல எல்ஐயில் ஸ்பேன் பட்டன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ டேகாக தான் எல்லாமே வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் கலர் எல்லாமே வந்திருக்கு. பட் ஆனால் இஷ்யூ என்ன அப்படின்னா, நம்ம இதுலேயே வந்து ஆட் ஆனதுலேயே வந்து ஆட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம இன்னடாட் HTML ஒரு தடவையுமே போடும்போது என்ன நடக்கும்னா, அதுக்குள்ளே இருக்க என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் அதை எடுத்துட்டு இது போடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதுக்குள்ளே வந்து ஓகே ஆல்ரெடி வந்து நான் ஏதோ ஹலோ அப்படின்னு நான் போடுறேன். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ தட் வந்து இங்கே ஹலோ வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஏதோ ஒன்று போடுறேன் அப்படின்னா ஆட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஹலோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இது போடும். ஸோ அதுக்குள்ளே ஈவன் தோ ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் யா கோட் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம இன்னடாட் டெக்ஸ்ட் என்ன போடுறோமோ அதை வந்து போடும். பட் ஏன்னா எனக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, அந்த கண்டென்ட்டோட எனக்கு ஆட் ஆகி வரணும். அப்படின்னா இப்போ நான் ஹோல் கண்டென்ட் இருக்குல்ல, அந்த ஹோல் கண்டென்ட் நான் எடுக்கிறேன். அந்த கண்டென்ட் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டோட எனக்கு ஆட் ஆகி வரணும். ஸோ ப்ளஸ் போட்டேன் அப்படின்னா அந்த கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும். அந்த கண்டென்ட்டோட என் கண்டென்ட் ஆட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இருக்க ஹலோ அப்படியே போடுறேன். இப்போ நான் ஏதோ டைப் பண்ணுறேன், ஆட் கொடுத்தோன்னா அந்த கண்டென்ட் அப்படியே இருக்கும். அந்த கண்டென்ட்டோட என் கண்டென்ட் ஆட் ஆகும். ஸோ தட் அந்த கண்டென்ட்டோட என் கண்டென்ட். ஓகே ஸோ இப்படி தான் வந்து நம்மளால வந்து ஆட் பண்ண. ஸோ இப்போ நான் ஹலோன்றது எனக்கு தேவையில்லை. ஓகே, நான் இதை எடுத்துறேன், இது ஹோல் கண்டென்ட் எடுத்துறேன். ஓகே ஃபைன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஐடி டெலிட். ஓகே, நம்ம டெலிட் பட்டன் ஆக்சுவலி எடுத்துட்டோமோ. இங்கே வந்து நம்ம டேரெக்டாக எழுதணும். ஓகே, இங்கே வந்து டெலிட் பட்டன் ஒன்று வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து சும்மா டேக் மாதிரி டாக்குமெண்ட் டாட் get element by id. ஐடி Like content document get element by ptm. Okay, I think இதை நம்ம லாஸ்ட்டாக போடணும் ஐ கெஸ். Let's check in console. ஓகே, ஆட் பண்ணிட்டேன், ஆட் ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் ஆட் பண்ணுறேன், ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ delete it doesn't delete. ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஆல்வேஸ் வந்து இங்கே ஆன் கிளிக் நம்ம வச்சு ஓகே. நம்ம இது கூட நம்ம லேட்டராக வந்து பார்ப்போம். மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, நம்மளால் வந்து அது ஈஸியாக அப்ரோச் வந்து கரெக்டாக வருதா அப்படின்றது தான் மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ஆஸ் யூஷுவலி இங்கே நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஓகே, ஆட் பண்ணுறோம். அண்ட் சேம் நமக்கு அந்த ஃபோக்கஸ் நம்ம கிடைக்கணுன்றதுக்கும் சேம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இன்புட் டாட் டெக்ஸ்ட் அங்கே நம்ம என்ன போட்டோமோ அதே தான். ஸோ சேம் அதே வந்து இங்கே வந்து நம்மளால் வந்து வரும். அண்ட் வந்து சேம் இந்த ஓகே, சேம் வந்து ஃபோக்கஸ் கிடைக்குது. பட் ஆனால் இப்போ இது ரெண்டுலேயும் பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது மெத்தட் 2 வந்து ஈஸியாக இருக்குமா தெரியும். மெத்தட் 1 பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு டேக்கை நம்ம கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணோம், கிளாஸ் ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அப்பன் பண்ணுறது அப்பன் சைல்டு. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரே நம்ம அங்கே கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே ஆட் பண்ணி ஜஸ்ட் கண்டென்ட் மூலம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றது.
பட் ஆனா இதுல எது வந்து Yeah. ரெக்கமெண்டட்னு கேட்டா மெத்தட் 1 தான் வந்து ரெக்கமெண்டட். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து Oh. கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். வெளிய இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இது நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இது வெளிய இருந்து பார்க்கும்போது பெருசா வந்து ஒரு அது அது பண்ணும்போது இது பண்ணும்போதும் சேம் சேஞ்சஸ் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் ஆனா அது Yeah. உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம டேக் கிரியேட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இந்த டாம் டாம் அப்படின்னு சொல்றோம். டாம் அப்படின்றது நம்ம ஹோல் டேக்குமே வந்து ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் ஆகல. இந்த மாதிரி பாடி ஒரு ரவுண்ட் ஆமா ரவுண்டா ஆமா. போட்டு அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் ஆகல. ஸோ இப்போ வந்து Yeah. இந்த மாதிரி நம்ம இப்போ லைக் மெத்தட் 1ல வந்து நம்ம டேக் கிரியேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி அப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து இப்போ எல்ஐ டேக் 2 கிரியேட் ஆயிருக்கா, தேர்ட் டேக் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா தேர்ட் டேக் மட்டும் இங்க கிரியேட் ஆகும். லைக் தேர்டா வந்து லைக் அவர் அப்பன் பண்ணி இந்த இதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்பே பண்ணாது. இந்த முன்னாடி இருக்க எல்ஐ இந்த எல்ஐ எல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம அது ஸ்மூத்தா போயிட்டு தேர்ட் ஒன்ல போயிட்டு அப்பன் ஆயிடும். பட் இன் கேஸ் வந்து நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் Okay. பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த எல்ஐ டாட் இந்த இன்னர் டாட் HTML அதோட பிளஸ் நம்ம இந்த கண்டென்ட் போறோம் அப்படின்றனால ஆல்ரெடி என்ன ஆமா. கண்டென்ட் இருந்துச்சோ அந்த இந்த ஹோல் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்ஐ இந்த 2 எல்ஐ இருக்குன்னா அந்த எல்ஐ ரெண்டுத்தையுமே இது எடுத்துட்டு இந்த கண்டென்ட் ஆட் பண்ணணும். இந்த கண்டென்ட் ஆட் பண்ணிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த எல்ஐ இந்த ஃபர்ஸ்ட் எல்ஐ செகண்ட் எல்ஐ தேர்ட் எல்ஐ மூணுத்தையுமே வந்து நியூவா வந்து அப்பன் பண்ணும். Okay. ஸோ தட் வந்து இந்த Okay. ஆப்ரேஷன் வந்து ஆல்ரெடி இந்த இதையும் தூக்கிட்டு ஸோ திரும்பியும் வந்து ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறதுக்காக மீதி இருக்க 2 கண்டென்ட்டுமே புதுசாக வந்து ஆட் பண்ணும் அது. ஆனா நம்ம Okay. இங்க Okay. Okay. ஸ்கிரீன்ல இங்க வெளிய இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். வெளிய இருந்து பார்க்கும்போது டக்குனு இது லாஸ்ட் ஒன் மட்டும் தானே அப்பண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணா இந்த Okay. ஹோல் கண்டென்ட்டுமே ரிமூவ் அந்த ஐ மீன் நம்ம ஆட் கொடுக்குற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஹோல் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஸோ மூணுத்தையுமே வந்து திரும்பியும் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணும். டாம் ஸ்ட்ரக்சர் வந்து ஆட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஒன்று மட்டும் தான் ஆட் பண்ணும். ஸோ மற்றது எதையுமே டிஸ்டர்பே பண்ணாது. ஸோ ஜஸ்ட் அப்பன் கொடுத்தோம் அப்படின்னா இது கீழே வந்து அப்பண்ட் ஆகும். ஸோ இது பண்ணோம் அப்படின்னா ஹோலாக வந்து ஆட் பண்ணும். இன்கேஸ் வந்து இப்போ 2 இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இன்கேஸ் ஒரு 500 டேட்டா இருக்கு, 500 டேக் வந்து இருக்கு அப்படின்னா Yeah. Yeah. அந்த டைம்ல வந்து அது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது நமக்கு தெரியும். ஆமா. ஸோ தட் வந்து இந்த அப்ரோச் பார்க்க ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சில கேசஸில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் அவர் நீட். Okay. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணுறதே நல்லது. இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச். Okay. Method 1. Okay. நான் வந்து இது ஆனால் தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். பிகாஸ் சம்டைம் நம்ம இன்னர் டெக்ஸ்ட்லாம் நம்ம இன்னர் HTML யூஸ் பண்ணுற மாதிரி கேசஸ் வரும். ஸோ Okay. அதுக்காக சொல்கிறேன். ஆனால் மெயினாக டூ டூ லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது ஏன்னா இப்போ இது வந்து நம்ம கன்ஃபார்மாக தெரியும். நிறைய நம்ம இங்கே ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக தெரியும் இல்லை. ஸோ தட் வந்து நம்ம ஏதோ ஆமா ஒரு ஆமா ஆமா. இடத்துல வந்து இந்த மாதிரி டைனாமிக்காக நிறைய நம்ம ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கிறது ஓகே. நம்ம இல்லை நமக்கு ரேராக தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. எப்பயாச்சும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம கீழே இருக்க மெத்தட் கூட போய்க்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். Okay. ஸோ திஸ் இஸ் வாட் டூ டூ லிஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா